எஸ்எல் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. நம்மள நெறைய பேருக்கு ஹோட்டல்ல சாப்பிட்ட உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வாயில போடுவோம். அது அங்கேயே கிடைக்கும். நெறைய பேர் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி பண்ணும்பொழுது நமக்கு செரிமானம் நல்லா ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த சோம்பு தண்ணீர தொடர்ந்து 30 நாள் எடுத்துக்கும்போது, நல்ல இரவு தூக்கம் வரதும், நம்ம வயிற்றுல நோய உண்டாக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ அழிச்சு நல்ல பாக்டீரியாவ அதிகப்படுத்துறதாகும். அதேபோல பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இது அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நெறைய பேர் இத அனுபவபூர்வமாவும் பயன்படுத்தி பலன் பெற்றிருக்காங்க. ஸோ 30 நாள் தொடர்ந்து சோம்பு தண்ணீர் எடுத்துக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம உடம்புல நடக்க போகுது, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சோம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய அஞ்சறை பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள். இத நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். இதுல அனித்தோல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது ஒரு நறுமண எண்ணெயும் கூட. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி தான். சோம்பு நம்ம சாப்பிடும் பொழுது செரிமான சக்திய இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமா நல்ல ஒரு ஹெவி மீல்ஸ் சாப்பிட்ட பிறகு சோம்பு தண்ணீர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய அனித்தோல் அப்படிங்கிறது நம்ம வயிற்று தசைகள தளர்வடைய வைக்குது. மசில ரிலாக்ஸ் பண்ணுது. அங்க ரத்த ஓட்டத்த அதிகப்படுத்துது. அதன் மூலமாக செரிமான சக்திய இம்ப்ரூவ் பண்ணுது. அதேபோல செரிமானத்துக்கு தேவையான முக்கியமா கொழுப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள செரிமானத்துக்கு தேவையான லைப்பேஸ் அப்படிங்கிற நொதிய அதிகப்படுத்துது. பான்கிரியாஸ்லேருந்து வரக்கூடிய லைப்பேஸ், பான்கிரியாட்டிக் லைப்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அத அதிகப்படுத்துறதுனால தான் நம்ம அசைவம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்ட பிறகு சோம்பு சாப்பிடும்போது நமக்கு செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. யாருக்கெல்லாம் செரிமான கோளாறுகள் இருக்கு, அதனால எனக்கு நைட்ல சரியா தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க, டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்ப 2 டம்ளர் தண்ணீல கொதிக்க வச்சு, அத 1 டம்ளரா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத பார்க்கலாம். ஸோ எப்பவுமே செரிமானத்துக்காக நான் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள், தொடர்ந்து 30 நாள் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா எந்த விதமான மாத்திரைகளும் உங்களுக்கு தேவைப்படாது. 2வது உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றும். இந்த சோம்ப பொறுத்தவரைக்கும் அந்த நறுமண எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளுடைய சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய செல்கள தூண்டி, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றத அது தூண்டுது. நெறைய பேருக்கு இது சோம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு டயூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கும். நெறைய பேருக்கு இந்த சோம்பு சாப்பிடும்போது அடிக்கடி யூரின் போகும். ஸோ ஏன்னா இது நம்மளுடைய சிறுநீரகங்கள் மூலமாக கழிவுகள அதிகமா வெளியேற்றுது. அதே மாதிரி சோம்பு தண்ணீர நைட்டு குடிக்கும்போது காலையில எழுந்த உடனே மோஷன் ஃப்ரீயா போகும். அதன் மூலமாகவும் உடம்புல இருந்து கழிவுகள வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ உங்க பாடிய டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சோம்பு தண்ணீர் எடுத்துக்கலாம். 3வதாக உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 30 நாள் நீங்க நைட்ல சோம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடனடியா வெயிட் குறையும் அப்படின்னு இல்ல. ஆனா நீங்க வெயிட் குறைக்கக்கூடிய அந்த ஜர்னில இருக்கீங்க அப்படின்னா, சோம்பு தண்ணீரையும் சேர்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா, இது உங்க உடம்புல வளர்சிதை மாற்றத்தோட அளவ அதிகப்படுத்துது. உடம்புல கொழுப்ப தேங்குறத குறைச்சு, அத எனர்ஜியா மாத்தக்கூடிய விஷயத்த இது அதிகரிக்குது. அதன் மூலமாக உங்க பாடியில கொழுப்பு சேகரமாகறத இது குறைக்கும். 3வதா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சோம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பசி அடிக்கடி வராது. உங்களுக்கு சாட்டிட்டி கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு இருக்கும். ஸோ நைட்ல நீங்க சோம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வெயிட் குறையிறத பார்க்கலாம். 4வதா பெண்களுக்கு இது அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். சோம்பு தண்ணீர எடுத்துக்கும் பொழுது முக்கியமா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்க பாடியில இது ஒரு ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே செயல்படுது. இந்த அனித்தோல் அப்படிங்கிற வேதிப்பொருளோட ஸ்ட்ரக்சர் பெண்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் மாரியே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இத பயன்படுத்தும் பொழுது, அவங்க பாடியில அதிகப்படியான எல்ஹெச் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்குது. பிசிஓடில டிஹெச்இஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைஹைட்ரோ எபி ஆண்ட்ரோஸ்டின் சல்ஃபேட். ஸோ இத குறைக்குது. இது நெறைய பேருக்கு அதிகமாகி ரொம்ப சீக்கிரமாவே மெனோபாஸ் வந்துரும். பீரியட்ஸோட அளவு ரொம்ப கம்மியாகும். ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகப்படுத்தும். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே இது கம்மி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நெறைய ரிசர்ச்லயும் சொல்லியிருக்காங்க. பீப்பிளும் அத யூஸ் பண்ணி அந்த பலன்கள பெற்றிருக்காங்க.
அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் வரக்கூடிய வலிகள், ஸோ அதை குறைக்கிறதுக்கும் சோம்பு டீயை அடிக்கடி வந்து பயன்படுத்தலாம். பீரியட்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படக்கூடிய ஒரு நிலை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அழக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில டிப்ரெஷனோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து ரெகுலராகவே நைட்டில் நீங்கள் சோம்பு தண்ணீர் வந்து தொடர்ந்து ஒரு 30 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பீரியட்ஸ் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து சரியாகும். அதே போல் மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்களும் ரெகுலராக நைட்டில் நீங்கள் வந்து சோம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து கரெக்டான சமயத்தில் வரலை, அதுக்காக மாத்திரைகள் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சோம்பு டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சோம்பு டீ எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பீரியட்ஸும் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். 5வதாக தூக்கம் சரியா இல்ல. நைட்ல அடிக்கடி புரண்டு புரண்டு படுக்கிறேன். திடீர்னு நைட் 2 மணிக்கு எனக்கு ஒரு பசி வருது. இப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா, நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி சோம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. சோம்பு டீ மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய நறுமண எண்ணெய் உங்க நரம்புகள் எல்லாத்தையும் தளர்வுபடுத்தி நல்ல இரவு தூக்கத்த வந்து கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த பசி உணர்வ மட்டுப்படுத்தி உங்க உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸையும் வந்து கம்மி பண்ணுறதுனால நைட் 2 மணி 3 மணிக்கு ஒரு தூக்கம் வந்து தடைப்படுறது. இது காரணம் வந்து நம்ம உடம்புல சுகரோட லெவல் குறையிறது தான் மிக முக்கியமான காரணம். ஸோ அதையும் வந்து இது சரி பண்ணுறதுனால ஒரு இடைவெளி இல்லாத நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லாத நபர்களும் நீங்கள் தொடர்ந்து நைட்டில் இந்த சோம்பு டீ வந்து எடுத்துக்கலாம். சோம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனாலும் நல்ல இரவு தூக்கத்துக்கும், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுறது, உடம்பு வெயிட்ட வந்து குறைக்கிறது, அ செரிமான சக்திய வந்து சரியா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மலச்சிக்கல சரி பண்றதுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க 1 நாள் 2 நாள் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க தொடர்ந்து ஒரு 1 மாசம் நீங்க சோம்பு டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொன்ன இந்த அத்தனை பலன்களும் வந்து கிடைக்கும். ஸோ சோம்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ஸோ அது நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸோட அளவை வந்து அதிகப்படுத்துது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாதம் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு, உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது நம்ம கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டா இருக்கிறது தான். இந்த கட் பாக்டீரியால ஈகோலைங்கிறது கெட்ட பாக்டீரியா, லாக்டோபைசிலஸ் அப்படிங்கிறது நல்ல பாக்டீரியா. ஸோ இந்த சோம்பை வந்து ஒரு ஆய்வறிக்கையெல்லாம் பண்ணும் பொழுது அந்த ஆய்வில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து சோம்பு தண்ணீர் கொடுத்த நபர்களுக்கு லாக்டோபைசிலஸ்ங்கிற நல்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமானதாகவும், ஈகோலை பாக்டீரியா வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அதே போல் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ், அதாவது கோழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது திக்கா ஆரோக்கியமா இருந்ததுனா தான் உங்களுக்கு வயிற்றுல புண்களோ, இல்ல இந்த லீக்கி கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம செரிமானம் ஆகாத உணவுப் பொருட்கள் வந்து ரத்தத்துல கலக்கும் பொழுது தான் நமக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்லாம் வரும். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்குது இந்த லீக்கி கட். அதையும் வந்து இது சரி செய்யுது. ஸோ அங்க மியூக்கஸ் நல்லா திக்கா உருவாகுறத தூண்டுது அப்படிங்கிற மாதிரியான இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து சொல்லுது. ஸோ இதை நாம எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். மலச்சிக்கலுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து செரிமான கோளாறுகளுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் இந்த அளவுக்கு ரிசர்ச்சும் வந்து நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக அதை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக சோம்பு தண்ணியை வந்து பயன்படுத்துங்க. அது உங்களுடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளையும், உடல் எடை குறைப்புலையும், நல்ல இரவு தூக்கத்தை கொடுக்கறதுலையும் ரொம்பவே உதவியாக வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் இந்த சோம்பு. இந்த சோம்பு தண்ணீரை வந்து தொடர்ந்து ஒரு 30 நாள் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான மாற்றங்களை உங்கள் உடம்புல பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இதை தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு தொடர்ந்து 30 நாள் பயன்படுத்திட்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இதே போல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.